பிரைஸ் த லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய், தயவிற்காய், அவர் நம் மேல் வைத்த அன்பிற்காய் முதலாவது நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் நமக்களிக்கும் வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் முதற் பகுதி என்ன உரைக்கிறது என்று பார்ப்போமானால், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து என்று. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோமானால், ஏதாவது துக்கம், மன வருத்தம், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது மக்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்தார்கள். ஆனால் தேவன் நம்முடைய வெளிப்புறமான செயலை பார்க்க விரும்பவில்லை. உள்ளத்தின் நினைவுகளையே அவர் சோதித்தருகிறார். அந்த நாட்களில் வஸ்திரங்களை கிழிப்பது ஒரு சடங்காக இருந்திருக்கலாம். ஆனால் இருதயங்களை கிழித்தல் என்பது உண்மையான மனம் திரும்புதல். நாம் சில நேரங்களில் பாவங்களில் சிக்கிக்கொள்வோம். அப்போதுதான் தேவன் நமக்கு சொல்கிறார், மீண்டும் என் பக்கமாய் திரும்பு என்று. மனம் திரும்புதல் என்பது பாவத்தை உண்மையாக ஒப்புக்கொள்வது, நம் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துவது, தேவனை நோக்கி நடக்க தீர்மானிப்பது. நாம் உண்மையான மனம் திரும்புதலோடு, அதாவது நம் இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்பினால், தேவன் நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் இழந்து போன ஆசிர்வாதங்களையும் தேவன் நமக்கு மீட்டு தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் நம்முடைய தீர்மானம் என்னவென்றால், வெளிப்புறமாக அல்ல, இருதயத்திலிருந்து உண்மையாய் தேவனை தேட வேண்டும். மனம் திரும்பி கர்த்தரை அணுக வேண்டும். அப்பொழுது இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும். இப்பொழுது நாம் செபிக்கலாமா? என் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்கள் வஸ்திரங்களை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை கிழித்து உம்மிடம் நாங்கள் திரும்புகிறோம். இதோ நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை நடத்தும். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். எங்கள் பாவங்களை, எங்கள் குற்றங்களை, எங்கள் தப்பிதங்களை இந்த ஒரு விசை எங்களுக்காக மன்னியும் ஆண்டவரே. இந்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எங்களுக்காக என் தேவனில் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்ற வார்த்தையின்படி உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர்தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய், தயவு பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது, திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல என்று. இதோ அந்த வார்த்தையின்படி நாங்கள் இருக்காதபடிக்கு என் தேவனிடத்திற்கு, உன்னதமான தேவனிடத்திற்கு திரும்புகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும். அதற்காய் எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும், நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.